விழுந்தாலும் எழுப்பி விடலாம் என்ற நம்பிக்கை இருக்கும் குழந்தைதான் துணிச்சலோடு எழுந்து நடக்க முயற்சி செய்யும். நமது வாழ்க்கை என்னும் பாதையில் குறுக்கே வரும் துன்பம், தோல்வி, வறுமை, கவலை என்பதையெல்லாம் ஒரு பொருட்டாகவே கருதக்கூடாது. அவற்றை நமது வாழ்க்கை பாதையை சுத்தப்படுத்தி வெற்றி என்னும் இலக்கை அடைய வைக்க வந்த ஒரு ஆற்றலாக கருத வேண்டும். வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது, தோல்வி என்பது கற்றுக்கொள்வது. தோல்வி அடையும் போதுதான் நாம் பல விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம். நமது மன வலிமை, மன உறுதி பற்றி தெரிந்து கொள்ள மிஸ் எப்போதுமே நிறைய காம்படிஷன்ல உங்களுடைய மகள் பங்கேற்கக்கூடிய வேலையும் நிறைய கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி இருக்காமல் வாழ வேண்டும். பொறுமையோடு புறம் கூறாது, பயனற்ற சொற்களை கூறாது, தீ வினைகளை கடைந்து ஒப்புரவு அறிந்து ஒழுக வேண்டும். இருப்பதை இல்லை என்பவருக்கு கொடுத்து புகழ் பெற வேண்டும். அருட்கொண்டு மாமிசம் உண்ணாது, கூட ஒழுக்கம் சேராது, கல் உண்ணாமல் இருக்க வேண்டும். உண்மையை பேசி கோபப்படாது, இன்னா செயல்களை செய்யாது, இந்த உலகம் நிலையில்லாதது என்பதை உணர வேண்டும். அப்படி உணர்வோம் என்று சொன்னால் மடித்தலும் கேட்டலும் வேண்டாம். எப்பொருள் எத்தன்மையாக இருந்தாலும் மெய்ப்பொருளை கண்டு தவம் செய்வோர் ஆகும். இப்படிப்பட்ட இல்வாழ்க்கையில் இறைமாட்சியோடு திகழ வேண்டும். அதற்கு கற்க வேண்டியவை கற்க வேண்டும், கல்லாமை நீங்க வேண்டும். கேள்வி ஞானம் பெற்றவராய் அறிவுடைமையால் குற்றங்களை நீக்கி பெரியோர் நட்பு கொள்ள வேண்டும். சிற்றினம் சேரக்கூடாது. செய்யக்கூடிய செயல்களை தெரிந்து அதனுடைய வலிமையை அறிந்து காலமும் இடமும் நோக்கி செயலாற்ற வேண்டும். சுற்றம் தலைவி பொறாமைப்படாது, கொடுங்கோன்மை அகற்றி வெறுக்கத்தக்கவற்றை செய்யாமல் செங்கோன்மையோடு விளங்க வேண்டும். அதே சமயம் கண்ணோட்டம் கொண்டு ஊக்கத்தோடு ஒற்று ஆதி சோம்பல் இல்லாமல் முயற்சி உடையோராய் துன்பம் வந்த இடத்தும் செயலாற்ற வேண்டும். செயல் செய்வதற்கு சொல் வன்மையும் வினை தூய்மையும் சிற்பமும் செயல் வகையும் கொண்டு அமைச்சர் சுற்றம் காணப்பட வேண்டும். மன்னரை தேர்ந்து குறிப்பறிந்து அவை அறிந்து அஞ்சாது நாடு காக்க அதனை பாதுகாத்து தூது செல்ல வேண்டும் என்றாலும் தூது செல்ல வேண்டும். நம் படை சிறந்து விளங்க வேண்டும் என்றால் பொருளை உற்பத்தி செய்யத்தக்க திறனை அறிந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் படை செலுத்தும் இருக்க வேண்டும். இதற்கு தேவை பழமையை போற்றி தீ நட்பு, கூடா நட்பு, அறிவிலி, புல்லறிவு, சொல், இகல், உற்பகை இதையெல்லாம் விடுத்து நட்பு ஆராய்ந்து நல்லோரிடம் நட்பு கொள்ள வேண்டும். சான்றோரை கைவிடாது போற்ற வேண்டும். மக்கள் நோய் நொடி இல்லாமல் வாழ அளவோடு கொண்டு வளமோடு வாழ மானத்தோடு இருக்க பெருமைப்பட சான்றோன்மையோடு விளங்க நல்ல பண்புடையவர்களாய் இருக்க வேண்டும். நன்றி இல்லாத செல்வத்தை பெறாது நாணம் உடைமையாக கொண்டு குடி செயல் செய்ய வேண்டும். வறுமை நீங்க உலகை போற்றி இரவு அச்சம் இன்றி கயவு போக்கி கயமை போக்கி குறிப்பறிந்து உணர்ச்சி மகிழ்ந்து நாடு காக்கும் வீடு போற்றும் நல்லோராக வல்லன் காட்டிய வாழ்க்கை நெறியை வல்லாரும் வாய்ப்பாக பேச வாய்ப்பளித்தமைக்கு வணக்கம் கூறி நன்றி தெரிவித்து முடிக்கின்றேன். நன்றி. நன்றியை உண்டாக்குகின்றோம்.